உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு நிமிடமும் தேவன் தான் நம்மளை தாங்கி இருக்கிறார். ஒவ்வொரு செகண்டும் தேவன் தான் நம்மளை தாங்கி இருக்கிறார். சில நேரம் நாம உணர்ந்தோம், நன்றி சொன்னோம். சில நேரம் நாம நினைச்சு கூட பார்க்கல. சொல்ல போனா அவர் செஞ்ச எவ்வளவோ நமக்கு தெரியவே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை முறை ஏதாவது பெரிய ஒரு தீமை நடந்திருக்கலாம், நடக்கல இல்ல, அது அவரால் தான். நமக்கு எப்ப தெரிய வருதுன்னா, என்னமோ நடக்கிற மாதிரி வந்து அப்போ அதுல இருந்து காப்பாற்றப்பட்டதான் தெரிய வருது. ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தா ஒன்னும் தெரியல. அப்போ வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற அந்த ஆட்கள் வந்து எதுல இருந்து என்ன காப்பாற்றலன்னு நினைச்சுக்கலாம். ஐயோ, ஏங்க ஸ்மூத்தா போனது ரொம்ப பெரிய கிருபைங்க. இல்ல ஸ்மூத்தா போகல, கொஞ்சம் மேடும் பள்ளமா போச்சு, ஆனா என்ன காப்பாற்றினார், அதுவும் கிருபை தாங்க. எப்பவுமே கிருபை தாங்க. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாருக்குமே பொருந்தும். நாம உயிரோடு இருக்கிறோம்னாலே அது கடவுளை கிருபை தான். ஆனா கிறிஸ்தவங்களுக்கு அதை காட்டிலும் அதிகமா பொருந்தும். ஏன்னா நாம ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஏதா ஒன்னா இயேசு ரத்தம் ஜெயன்னு சொல்ல முடியும், இயேசுவேன்னு சொல்ல முடியும். நம்மளால சிலுவை கிட்ட போக முடியும். என் பாவங்களை திரும்ப கழுவாண்டவரேன்னு சொல்ல முடியும். ஓ, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியங்கள். அவர் உங்களுக்கு செய்த நன்மைகள்லாம் நினைச்சு பாருங்க.